The MCET Short Film Club is proud to announce a national level short film contest on the 13th of January. Students who are willing can register their names with their short films on any journal when college reopens after semester holidays. கரண்ட் இருக்க முன்னாடி இருந்தால் லோ வோல்டேஜ் வரும். டேய் நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க ரெஜிஸ்டர் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீ ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போற? நீ என்ன படம் எடுக்க போற? எப்படி படம் எடுக்க போற? பேய் படம் தான் எடுக்க போறேன் பாரு. பேய்னாலே பயம். ஏன்டா அதை போய் ஒரு கான்செப்ட் வச்சு எடுக்கிற? பேய் எல்லாம் இல்லை, நான் காட்டுறேன், நீ வேறு நம்ம எடுக்கலாம். ஏய் அதெல்லாம் வேணாண்டா. பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். இதுக்கேப்பா நீ இத்தனை தானே திரும்புற? அதுக்கு அந்த சாமியாரே தேவை போல் இருக்க. ஏப்பா பேய் இருக்கா இல்லையா? இல்ல ஏய் அடுத்ததா அப்பா நாம முடியாது, நம்ம தூங்குறேன். டேய் 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 அதுல இங்க பாரு. டேய் டேய் இங்க பாரு, நான் ஷார்ட் ஃபிலிம் வைக்கலாம்னு இருக்கேன்டா. டேய் 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 இங்க என்னடா பார்த்துட்டு இருக்க? இங்க பாருடா. நீயும் சாப்பிடணும் பக்கத்துல வச்சுங்க. என்னடா அப்போ பல் விளக்கிட்டு இருக்க? அதுதான் நைட்டு தூங்கிட்டான். மாப்பிள்ளை ஏதோ ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறியா மேடா? ஆமாண்டா. பேய் படமா அருள் சொன்னா? ஆமா உட்காரு. அப்படி பேய் படம் எடுக்க இருந்தா வச்சுக்கேன், நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு 6 மாதம் முன்னாடி சூசைட் போட்டாங்க. ஆமாண்டா. அந்த ரூம் போய் பாரு, அங்கேயாவது கான்செப்ட் வச்சுட்டா அதை வச்சு படமா வைக்கும். டேய் சூப்பர் ஐடியாடா, வாங்கடா போய் போகலாம். இன்னும் வந்தான் சொன்னா கிளம்பிட்டாங்க. டே அருள் சீக்கிரம் வாடா. டேய் இருடா கதை செஞ்சுட்டு வரண்டா. டே அருள் சீக்கிரம் வாடா. டே அருள் கதை சீக்கிரம் வா. டேய் கிருஷ்ணா வாடா. நில்லுடா டேய். மச்சான் போனே வந்தாரா? நான் முக்கியமா அவன் முக்கியமாடா? அவதான். நீ போட வரேன்டா. பேலன்ஸ் வச்சிருக்கானுங்களா இல்லையா ஆள் வச்சிருக்கானுங்களா? நீ மட்டும் என்னவா அவசியம் ரூம் திறக்கணுமாடா? மணி 1:00 போகுது, வாடா சாப்பிடுவா. ரூமுக்கு பூட்டு கூட இல்லை, அப்பவும் யாரும் திறக்க ரெடியா இல்லை. நம்ம ஏன்டா திறக்கணும்? அவ்வளோதானா? என்ன மாதிரியே இவருக்கு ஃபுட்பால் பிடிக்கும் போலடா.
ஃபுட்பால் தவிர வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைடா. ஹே என்னடா அந்த ரூம் திறந்துறீங்க? டேய் இங்கே எல்லாம் ஒன்றும் இல்லடா, வாடா. டேய் உள்ள வாடா. ஏய் நான் அந்த ரூம் வரமாட்டேன், பேர் நான் அந்த ரூம் வரமாட்டேன். உள்ள டேய் டேய் பேய் இருக்குது நாய்க்கு தான் தெரியுமாங்க, இவனுக்குலாம் தெரியுது பாரு. என்னடெல்லாம் பார்த்தாச்சா? கிருஷ்ணா 2 பேர் ஏன்டா சூசைட் பண்ணிட்டாங்க? 2 பேருமே சூசைடு இல்லைடா. ஆக்சுவலாக செத்த 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். 2 பேருமே ஒரே பொண்ணு லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு பீத்தானில் இருந்தவனா லவ் பண்ணியிருக்கு. அந்த ரிஜெக்ஷன் தாங்க முடியாமல் ஒருத்தன் தேவையில்லாமல் மேலே கோவப்பட்டு சூசைட் மாதிரி செட்டப்பாக இருக்கட்டுமேன்னு மணிக்கட்டில் அறுத்து கொண்டுட்டான். ஆயிரம் தான் இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்டே கொலை பண்ணிட்டோம் என்ன குற்ற உணர்ச்சி இல்லை. அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போலயே. அம்மா இவ்வளோ விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஜேர்னலிஸ்ட்டாக வரணும்னு ஆசை. அதனால் நான் நிறைய நியூஸ் பேப்பர் படிப்பேன். ப்ளஸ் இந்த மேட்ரு காலேஜில் நிறைய பேர் தெரியுமே. கிருஷ்ணா ஒருத்தர் பேர் சரி, இன்னொருத்தர் அந்த ரூம்லாம் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. Baby, your moment is waiting. என்னெல்லாம் ஆக போகுதோ. டேய் பருதி, காலையிலாண்டா அப்படி பயந்த? யோ உள்ளவா. நான் அந்த சூசைட் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி B13 மேலே தான் தங்கியிருந்தேன். அதனால என்ன? பக்கத்து ரூம்ல ராகவேந்திர நைட்டு 1 மணிக்கு ஜன்னலுக்கு வெளியே கிரவுண்டில் யாரோ ஃபுட்பால் விளையாடுறான்னு சொன்னாங்க. எனக்கு பேயினா ஜென்ரலாகவே பயம். என்ன பயமுறுத்த தான் அப்படி சொல்கிறான்னு நினச்சின்னா ஃபஸ்ட்டு நான் நம்பலை. பட் அன்னைக்கு நைட்டு கேம் அடிச்சிட்டு இருந்தாரு. நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. சும்மா ஜன்னலை திறந்து பார்ப்பேன்னு திறந்து பார்த்தேன். எதுவும் இல்லை. அப்புறம் 1:10 இருக்கும். திடீர்னு வெளியே டம் டம்னு சத்தம் கேட்டுச்சு. ஜன்னலை மறுபடியும் திறக்க ட்ரை பண்ணப்போ திறக்க முடியல.
இப்போ ராகவேந்திரன் ஓடி டேய் என்னடா ஆச்சு? டேய் அருள், டேய் ஒரே கரெக்டாக காணுடா. நேற்று அங்கே போனது, விளம்பரி சொன்னது எதுவும் தப்பாக நடக்கும் போல இருக்குடா. இவன் பேய் பிராணத்தை விட்றா. இவன் ராகவேந்திர இதையே பார்த்து பயந்துட்டானா? கிருஷ்ணா சொன்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரியா? நீ வேற ஏதாவது தைரியமா நாளைக்கு கூப்பிட்டு வா. எனக்கு தெரிஞ்சு தைரியமா ஆமாம் நீ சொன்ன வெட்டிங் மேடம் பேப்பரில் வாண்டடாக கேட்டு கூட சொல்கிறோம் முக்கியா கண்டாண்டா. டேடி அது ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன்டா. ஐயோ டேய் கிளாஸ் தானே நான் வரேன். 8:45 ஆச்சு, ப்ராசஸ் வர போ. அப்புறம் ஒப்புறானே உண்மையில ஏன்டா சுனாமி இதுக்குள்ள. டே எனக்கு தெரிஞ்ச தைரியமான ஆள் யாரும் இல்லை. நீ கிருஷ்ணா விட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி. பரவா மச்சான் ரஞ்சித் என்னை தேட்டரி ஒன்றை மாதிரி படம் பாட்டுருந்தேனாடா. ஒரு 1-1.25 இருக்கும்டா. ஸ்வேன் வேறு ஓலடா. அதனால ஜனல் திறந்து வச்சு படம் பாட்டுருந்தேனாடா. அதனால ஜனல் திறந்து வச்சு படம் பாட்டுருக்கையில் ஒரு பெரிய உருவம் கிராஸ் ஆச்சுடா. அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. ரஞ்சித்து காப்பாற்றுங்கடா ப்ளீஸ்ரா. ரஞ்சித்து காப்பாற்றுங்கடா. தெரியல ரொம்ப பயமாக இருக்குடா. ப்ளீஸ்ரா எப்படியாவது காப்பாற்றுங்கடா ரஞ்சித்து. வாட்ச்மேன் ஆக்கி இருக்கக்கூடாது மச்சான். நம்ம வாட்ச்மேன் வயசான வர்றா. மெதுவாக தானே நினைப்பாரு. இது ரொம்ப ஹைட்டாக இருந்ததுடா. ரொம்ப வேகமாக வேறு நடந்ததுடா. டேய் நீ என்ன சும்மா உட்காந்து இருந்தாலே 9-10 மணிக்கு தூங்கிடுவேன். நீ 1 மணி வரைக்கும் உட்காந்து ஜன்னலை பார்த்துட்டு இருந்திருக்க. டேய் ஏதோ கணா கண்டிருக்கா. ராமலிங்கில் வாங்க போகலாம். டேய் 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 ரஞ்சித் காமெடி பண்ற மாதிரி தெரியலடா. பேட்டரி லோ. அடைச்சி நான்டா. டேய் சேவ் தானே பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காண்டா பயப்படுறீங்க? பேய் படம்ல எடுக்க ரெடி. கேட்ட கனவு வருது. டேய் அந்த பேய்ங்கிறதெல்லாம் ஒன்றோட எடுத்த அட்ராக்ஷனாக இருக்கா. அதனால தான் எடுக்கலான்னு சொன்னேன். அப்போ இளம்பரி ஜன்னலில் பார்த்து பயந்தது. டேய் அது ராகவேந்திர பயன்படுத்தியிருக்காங்களா. காலேஜ் டைம் ஏதோ மேட்ச் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வச்சு பயன்படுத்தியிருக்கான். இப்போ ராகவேந்திரனே பார்த்து பயந்துன்னு சொன்னது. டேய் நானும் தாண்டா நைட்டு பார்த்தேன். இன்னைக்கு நான் ரிமைண்டர் வச்சிருக்கேன். நீ அவனும் வர்றீங்க. பார்த்துக்கலாம் என்னன்னு பார்த்துக்கலாம்.
ரஞ்சித் நான் இப்போ ஒழிச்சிக்கிறேன், ரெடியாக இருந்தது, பிரச்சனை வராது, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஓகே. பத்திரமா இருக்கா? டேய் லைட் தான் செக் பண்ணிக்கோடா. எரியுதுடா. டேய் கிருஷ்ணா ரெடியா? ரெடிடா டேய் ரஞ்சித். அருள ரெடி. பயமா இருக்கு, போறேன். டேய் டேய் யாரா அது? டேய் தினேஷ். நீ யாரா? வார்டன் நீங்க என்ன பண்றீங்க? இந்த செவுட்டோட நம்மளே ஒரு நிமிஷம் லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அது ஒன்றும் இல்லை ரஞ்சித்து, தூக்கம் வரலாதான் அப்படி நடந்து வந்தேன். ஆமாம், நீ என்ன பண்ணுற இந்த நேரத்தில்? நான் அது இந்த பால் இங்கேயே விட்டு போயிட்டேன்னா அது காலைல யாராவது எடுத்துருவாங்க, அதனால தான் இப்போ எடுக்க வந்தேன். ஆமாம் ரஞ்சித்து, தனியாவா வந்த? இல்லைண்ணா கிருஷ்ணா கூட. கிருஷ்ணா நான் உங்களுக்கு இது பேய் நினச்சி வாங்கி ஓடி என்னமா தப்பா இருக்கு. ஏன் சொல்கிறேன்னா அந்த B13 ரூமில் இந்த நேரத்துல எல்லாம் பையங்களை வெளியே அனுப்புறீங்க. சாவி பிரச்சனை எடுக்கிறதுக்கு போனாப்ல. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? உனக்கு என்னடா இப்படி வேறு இங்கிருந்து கடைசிமா வச்சுக்கோங்க, இனிமேல் இதெல்லாம் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் பந்த வச்சு என்ன பண்ண போறேன்? ஏற்கனவே கண்ணாடி உடச்சதெல்லாம் பார்த்தாதான், அதை கொண்டா போ. வந்தாடா முக்கியம், என்னாச்சுன்னு சொல்றா. ஆமாடா ரஞ்சித்து, இனிமேல் நீ சொன்ன மாதிரி இந்த பேய் பிசாசு இதெல்லாம் நான் போகிறதில்லடா. இந்த ரிங்டோன் வைக்கலையாடா? பேயை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சதுடா. டேய் வார்டன் இன்னைக்கு வந்ததை தானே சொன்னார், அப்போ நேற்று இன்னும் ஜெர்சி எங்க இருக்கு? அதுவும் வேர்வையோட இருக்கு. கிருஷ்ணா என்னடா ஆச்சு கிருஷ்ணா? நில்றாடி, நில்றாடி, போடுறா ஒரு
எங்கோ ஓடுகின்றாய், ஏதோ தேடுகின்றாய், அச்சம் கூடிவிட்டால் பக்தி பாடுகின்றாய். Frequency modulation. இவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் நான் ஏன் இதெல்லாம் பண்ணுறேன்னு நீங்கள் என்ன கேட்கலாம். எவ்ரி திங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். நான் லவ் பண்ண பொண்ணு அவன் கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டா சும்மா விட்டுருமா?